ஹாய், தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. இந்த மாதம் மட்டும் 25 கிராம் காயின் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் இல்லைங்களா? எஸ், அதுவே சந்தர்ப்பம் அமைஞ்சிச்சு. ஆக்சுவலாக ஒன்று பிளான் பண்ணாமல் பண்ணது, இன்னொன்று ரொம்ப நாளாகவே யோசிச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலாக என்னென்னா, வேறு பிளான் பண்ணி கடைசியில் அது மாறி இந்த பிளானாக மாறிடுச்சு. காயின் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட் இவ்வளோ இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. கடைசியில் பார்த்தா கையில் அமௌண்ட்டும் இருந்துச்சு. சரி, அதை வேஸ்ட் பண்ணாமல் காயின் வாங்கிடணும் அப்படின்னு யோசிச்சுட்டு வாங்கினது தாங்க இந்த காயின். ஃபஸ்ட்டு காயின் ஆக்சுவலாக இந்த பிக்சரில் இல்லை. நான் ஃபஸ்ட் அது கடைசியாக ஆட் பண்ணியிருக்கேங்க. ஏன்னா அது ஊரில் வச்சுட்டு வந்துட்டேன். அது சித்திரை 1 தமிழ் வருட பிறப்பு அன்னைக்கு வாங்கினது. பட் அதுக்கப்புறம் எனக்கு வீடியோ போட முடியல, இல்லைன்னா அப்போவே அவங்களுக்காக ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த அன்னைக்கு திடீர்னு தோணுச்சு, நல்ல நாள் அன்றைக்கி ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சம்டைம்ஸ் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்பேன், கையில் ஏதாவது அமௌண்ட் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாள் இருக்குன்னு வரும், ஒரு நாள் இல்லைன்னு வரும். அந்த அன்றைக்கின்னு பார்த்து எனக்கு கொடுத்துட்டாரு. எவ்வளோ வேணும்னு கேட்டார். ஒரு 2000 கொடுங்க அப்படின்னு சொன்னேன், கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் பையனை யோகா கிளாஸ் கூப்பிட்டு போவாங்க. அந்த கிளாஸ் பக்கத்துலேயே ஒரு கடை இருக்குது, ஜுவல்லரி கடை. பட் ரொம்ப சின்ன கடை. மோஸ்ட்டாக வெள்ளி பொருள் மட்டும்தான் ரொம்ப அதிகமாக வச்சுருப்பாங்க. தங்கம் நம்ம கேட்ட ஆர்டர் எடுத்து செஞ்சு கொடுப்பேன்னு சொன்னார். சரி, ஓகே, நம்ம ஜுவல்லரி ஷாப்புக்காக அங்கே இங்கே போகிறதுக்கு இவர்கிட்டயே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனேங்க. பட் அது எனக்கு பெரிய லாஸ் தான். ஆனால் நான் ரொம்ப நாள் பத்திரமா வச்சுருந்தேன்னா ஒரு நாள் அது ப்ராஃபிட்டாக மாறிடும் அப்படின்னு நினைக்கிறேங்க. என்னென்னா, ஒரு 20 கிராம் காயின் வாங்கிக்கலான்னு நினச்சேன். பட் அப்போ எனக்கு விலையே தெரியல. ஆக்சுவலாக வெள்ளி 110 ரூபா. ஸோ 2000 ரூபாய்க்கு 20 கிராம் வெள்ளி காயின் எல்லாம் வாங்க முடியாது. ஆக்சுவலாக வெள்ளி காயின் தான், அது சொல்லாமலே வீடியோவில் போயிட்டுருக்கு இல்லைங்களா? 25 கிராம் தங்கம்லாம் வாங்க முடியாதுங்க இவ்வளோ விற்கிற விலையில். அதுவும் இல்லாமல் நேற்று தான் வீடியோ போட்டேன், நம்ம 1 கிராம் தங்கத்துக்கே 5 மாதம் பிளான் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஒரே மாதத்தில் 25 கிராம் தங்கம்லாம் வாங்க முடியாது. ஸோ அது வெள்ளி காயின் தாங்க. அப்புறம் ஹஸ்பண்ட் கிட்ட வாங்கினதில் அந்த கடையில் போய் கேட்டதுக்கு 5 கிராம் காயின் மட்டும்தான் இருக்குது, ஒரே காயின் தான் இருக்குன்ட்டார் அவர். அப்புறம் சரி, வேறு வழி இல்லைன்னு வாங்கிட்டேன். அந்த 1 கிராமை நான் கிட்டத்தட்ட எவ்வளோன்னு ஆக்சுவலாக அவர் பில் கூட போட்டு தரலைங்க. ஃபஸ்ட் டைம் போய் வாங்குற அவர் கொஞ்சம் வயசான தாத்தா. டெய்லியும் அவரை மீட் பண்ணுவேன். யோகா கிளாஸ் போகும்போது பேசுவார், நல்லா ஏதாவது சஜஷன்ஸ் கொடுப்பாரு. குழந்தைங்கள அங்கே ஓடினா இங்கே ஓடினா பிடிச்சிட்டெல்லாம் வருவார். அவர் போய் கேட்ச் பண்ணிடுவார். அந்த மாதிரியெல்லாம் ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பாரு. ஸோ ஃபஸ்ட் டைம் வேறு உள்ளே போயிட்டேன்னா எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வெளியே சும்மா வர்றதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. சரி, பரவாயில்ல, நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு காயின் கிடைக்கணுன்னு இருக்குது, ஆனால் கொஞ்சம் லாஸ் பண்ணி தான் கிடைக்கணுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 1100 ரூபாய்க்கு 5 கிராம் காயினும் என் பையனுக்கு ஒரு குட்டி ரிங்கு கேட்டாங்க. அதனால் ஆக்சுவலாக 20 கிராம் பிளான் பண்ணிட்டு போனதுனால அட்லீஸ்ட் 10 கிராமாவது எடுக்கலாம்னு இருந்துச்சு. கடைசியில் 5 கிராம் மட்டும் எடுத்தனால அந்த காயினும் மோதிரமும் எடுத்துட்டேன். அப்புறம் இது என்னோடய பையன் பர்த்டே சேவிங்ஸ். என்ன பண்ண சொல்கிறேன்னு 2 வீடியோவில் போட்டுகிட்டே இருந்தேன் இல்லைங்களா? இதுதான் பண்ணேன். ஆக்சுவலாக 20 கிராமுக்கு அவினாஷி ராசி தங்க மாளிகையில் போய் வாங்கிட்டேங்க. கிட்டத்தட்ட 2490 ரூபா சொன்னாங்க. 10 ரூபா குறைச்சாங்க, 260 ரூபா மொத்தமாக எனக்கு எக்ஸ்ட்ராவாக காசு கொடுத்தாங்க. 20 கிராம் காயின் அப்படி வாங்கினேன். கிட்டத்தட்ட 25 கிராம் இந்த மாதம் மட்டும் வாங்கிட்டேங்க. பாய்.